சென்னை எக்மோர்லேருந்து ட்ரெயின் ஏறி 15 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஹைதராபாத்தில் இருக்கிற காச்சிகோடா வந்து இறங்கியிருக்கோம். ஹைதராபாத் டு சென்னை பார்ட் 2 வீடியோ இது. என்ன கார் ஹைதராபாத்லேருந்து சென்னை வரைக்கும் ஓட்டிட்டு வர போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. வாங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் வருது. போன வீடியோவில் கூகுள் அக்கா ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வாங்க என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ரோடுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நேரு அவுட்டர் ரிங் ரோடு. இந்த ரோடில் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதில் பார்த்தீங்களா 120 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணுமா. இந்த கூகுள் அக்கா சொல்கிற ரூட் படி போனோம். டிஸ்டன்ஸ் கம்மி தான், ஆனால் எங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக சுற்ற விட்டுருச்சு. ஏன் தெரியுங்களா எப்படி? பட் ஆனால் நான் அந்த ரூட்டு ரொம்ப சூப்பர்னு தான் சொல்லுவேன். நான் ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அது எங்களை கூட்டின்னு போன ரூட் நாகார்ஜுனா சாகர் டேம். அது தெலுங்கானாவுடைய டைகர் ரிசர்வ் ஏரியா வேற. சிம்பிளா சொல்ல போனா இது ஒரு டூரிஸ்ட் ஏரியா. இப்போ நாங்கள் டிராவல் பண்ற பிரிட்ஜ் எவ்வளவு சிம்பிளா இருக்கு இருங்க, நான் வேற கிளிப்ஸ் போடுறேன். சூப்பராக இருந்துச்சுல. ஆனால் நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசன். ஆன் சீசன்லாம் செம்ம க்ரௌடடாக இருக்கும். இந்த சாரும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே போகணும்னு நினச்சேன், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பட் ஆனால் இன்னொரு நாள் ஃப்ரீயாக வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு டிராவல் பண்ண வேண்டியது 380 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நாங்கள் 9 மணிக்கே சென்னைக்கு ரீச் பண்ணிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் நம்ம கூகுள் அக்கா 12 மணிக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருச்சு. சரி ஓகே ஃபைன், நம்ம ஃபைனலாக சென்னையை ரீச் பண்ணிட்டோம். டோட்டலாக நம்ம ஓட்டின கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 707. இந்த டியூட்டிக்கு நான் டோட்டலாக எவ்வளோ பேமெண்ட் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 4500. ஃபைனலாக நம்ம சார் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நம்ம ட்ராப் பண்ணிட்டாரு. நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். டாடா பை பை, டேக் கேர்.